அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று. அவருக்கு தெளிவாக சொல்லுறேன், நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன், தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும், ஜாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று. 44,000 போராளிகளை உயிர்நொடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் நின்ற என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயத்துக்கு வருகிறேன். தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். விடுதலை செய்யவில்லை. முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போகிறது. அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை. அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே 3000 வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது உங்களுடைய 3 கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள். எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் 3 கத்தரி தோட்ட கும்பரைன பம்பையோ என்று சொல்வார்கள். சிங்களத்திலும் சொல்லுகிறேன், 3 கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை. நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை, இதுவும் போய் ஆகாய படையை வைத்திருந்ததுதான் தமிழீழம். எங்களுடைய நன்றி. எங்களுடைய நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தால் தெரியும், டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய், அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும், உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வழியை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன், தேசிய அரசாங்க சக்தி, நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன், என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக 23ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்காக 29ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமைகளில் நான் சொல்லுகிறேன். நன்றி. You may state what is the point of order, please. That is, you have mentioned yesterday incident that I spoke a word which is a shame. If you go to the UK Parliament, every single parliament has the right to use the word that's shame. If it is a wrong thing that I have the right to say, you have done wrong thing. If you say I was not allowed to speak in my language, first thing. Second thing is, that is a basic fundamental right violation of the constitution, which I was not allowed to speak in my language. Second thing is, honorable member, you were requested to speak in the language on which you had submitted your written submission. Yeah. No. Yeah. Second thing is, the chair asked me to stop the speak, which I was not allowed to speak myself and the complete my complaint. Please allow me, as a party leader, you have the responsibility to allow me to speak in this high sabha. Thank you. Questions on the Standing Order 27 to a Parliament. Number 2, Honorable Sivanyanam Sridharan. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27(2) கீழ் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ DK லால்காந்த் அவர்களை புதன்கிழமை இன்று கேட்பதற்கான கேள்வி. இலங்கை மக்களின் பிரதான வாழ்வாதார தொழிலாக அமைந்திருப்பது விவசாயம். அதிலும் நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் நெல் உற்பத்தியே பிரதான துறையாக கொண்ட மாவட்டங்களும் இலங்கையில் உண்டு. 2024-25 காலப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் நெற்செய்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. தங்களது சிறு கையிருப்புகளை வைத்து விவசாய செய்கையில் ஈடுபட்ட, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பருவகால காலபோக நெற்செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த பாதிப்பினால் கையறு நிலைக்கு வந்துள்ளார்கள். பலர் அடுத்த சிறுபோக விதைப்பு பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு நட்டமடைந்துள்ள விவசாயிகள் தம்மை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விடுமாறு கோருகின்றனர். கேள்வி 1,
இந்த அடிப்படையில் நாடு பூராகவும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நெல் விவசாய நிலங்களின் அளவு எவ்வளவு? இரண்டாவது, எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்? 3, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான காப்புறுதி, நட்ட ஈடு அல்லது நிவாரணம் வழங்கும் திட்டம் ஏதேனும் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா? 4, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எத்தனை ஏக்கர் நெல் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன? அதற்கான நிவாரண திட்டம் யாது? Yes, honorable member. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் சென்ற வாரமும் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்ட கேள்விக்கு 2 வாரங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள். இதுவரை விடை கிடைக்கவில்லை. இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய அந்த அவகாச காலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தயவு செய்து விடை தாருங்கள். குறிப்பாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த வயல்கள், அழிவடைந்திருக்கிற வயல் நிலங்கள், குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுத்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களுடைய படங்கள் இவை. நான் இவற்றையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். முக்கியமாக நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே நெல் அறுவடை தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு விவசாயிகள் ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் நெல் உத்தரவாத விலை நேற்று வருகிற பொழுது கிட்டத்தட்ட 50% சில மாவட்டங்களிலும், சில மாவட்டங்களில் 90% நெல் அறுவடை முடிந்திருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த நட்டஈட்டுக்கு பொறுப்பான இன்சூரன்ஸ் செய்கின்ற அதிகாரிகள் சொல்கிறார்கள், தங்களுக்கு இருக்கிற சில கிரைட்டேரியா, தங்களுக்கு இருக்கிற சர்க்குலர்ஸ் படி தாங்கள் இப்படித்தான் செய்ய முடியும் என்று அந்த ஃபோம் வழங்குகிற நடவடிக்கையை கூட நிறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் 2 வாரம் கேட்கிறீர்கள். அங்கே நட்டஈடு வழங்குவதற்கான ஃபோமை கிளிநொச்சி மாவட்டத்தில் வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சில மாவட்டங்களில் வழங்குகின்றார்கள். அதையாவது தயவு செய்து உடனடியாக அந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி விவசாயிகள் தங்களுடைய நட்டஈட்டை பெற்றுக்கொள்வதற்காவது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30 பை நெல் அறுவடை செய்யப்படும் என்றால் இம்முறை 12 அல்ல 10 பை தான் அறுவடை செய்திருக்கிறார்கள். மிக மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக நான் நினைக்கிறேன், நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விண்ணப்ப படிவங்களை அவர்களுக்கு திரும்பவும் வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க உதவுமாறு நான் இந்த இடத்துல மிக வினயமாக உங்களை கேட்கிறேன். ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොන්නම්බල මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා. Honorable Deputy Chairman of Committees, please don't cut my time for the exchanges that took place just now. Madam, I have been someone who has been repeatedly saying that the military is still working on a counterinsurgency mode. They have not come out of that mindset where they have fought a war and in the process of fighting the war they have transformed, unfortunately, and I'm saying this with utmost responsibility, into an institution that is against the Tamil people, against Tamil interests. And a classic example of that phenomenon is with regards to how the military has been involved in building this illegal vihare in Taiyatti, Tissa Vihare, where when we heard that the army commander at that time had come and laid the foundation stone and that it was being built on private land, at the DCC meeting, within a few days of that foundation stone being laid, the matter was discussed with the GA present, with the Tellipale Divisional Secretary present, and it was confirmed with the local government authority, Velikamam North Pradeshiya Sabha Chairman and Secretary present, and it was confirmed that it was on private land and that this land did not belong to any Vihare. Despite the fact that a ruling was made at the district coordinating committee that any building process must stop immediately, the military went ahead and built that illegal vihare. Now, this matter was brought up on the 13th of December 2024 at the DCC meeting when the Honorable Minister of Fisheries, Mr. Chandrasekhar chaired the sessions. It was also brought up again on the 31st of January 2025 when His Excellency President Anurukumar Dissanayaka chaired the DCC meeting. And in both those occasions, everyone agreed, the military was present, everybody agreed that the land was private, that it was private land and that it was in fact illegally
being built without any formal legal process, and that a decision had to be made. Now, on the 13th of December, when I first brought this up under this new Parliament, Honourable Deputy Chairman of Committees, the All Ceylon Buddhist Congress has written a letter, and I will table that letter today. Its president or chairman, Chandra Nimal Wakishta, has signed it purportedly. This matter is being carried, this whole story is carried today in today's Udayan newspaper, where they have claimed and insisted that that entire land of 6 acres, which is actually privately deed land, privately owned, cannot be taken back and handed over to the people, and that from Devanambaya Tissa's time, that has belonged to this Tissa Vihara, and that in fact there should be in total 14 acres. So an additional several acres has to be confiscated and given for the purposes of this Vihara. Now, Honourable Deputy Chairman of Committees, this is exactly what I meant by the military being a racist institution, and it has not changed its mindset. Because even if we are to assume that there is some truth to these claims, there is a legal process by which you must go. You can't, just because you are the military, you can't decide that you can break any law. The days of the law of the jungle is over. You see, but still they are operating on that basis. So when I searched for who this present president of the Sri Lanka All Ceylon Buddhist Congress is, he was the former director of the NIB and a deputy inspector general of police. So you can see the nexus. You can see the nexus in this illegality that is being orchestrated here, and that is why it is important for this government, if it is true to its pledges that it is not going to pursue racist policies and that it is going to uphold the rule of law, then that law must be fair. Whoever who breaches it, that law cannot be allowed to be breached in this way. And this government's litmus test on whether it is racist or not, like the previous governments, is going to depend on how it deals with this illegal vihara that has been built, whilst the Tissa Vihara land is, they are adjoining it, when they could have easily built it on that land which is rightfully owned by the vihara. That they choose to confiscate privately owned land for this illegal act is something that cannot be allowed. The second matter that I wish to raise, and again this is headlines news in the Tinakural paper today, Honourable Deputy Chairman of Committees, is that the government apparently is going to confiscate land, further land in Palali to extend the runway. Now at the moment Palali runway is 1,300 meters, Honourable Presiding Member, and Katunayaka Airport is 3,400 meters, Ratmalana Airport is 1,700 meters. The current high security zone for Palali Airport can be extended, the runway can be extended within that current high security zone area itself for a further to a maximum of 2,400 meters. That is considerably longer than even Ratmalana. So the people of Palali who have been waiting to resettle in those areas are up in arms because the government is thinking in terms of confiscating more land. Now the president goes and says that all the land must be released, but here he is thinking in terms of, or this government is thinking in terms of confiscating more land when there is ample land that is already within the so-called high security zone in Palali for the use of that for the use of the extension of the runway. So these matters should have been brought up in the DCC meeting. These matters should be discussed with the Tamil parliamentarians from Jaffna. We also have opinions.
I mean, if you're actually going to build a much more capable international airport, actually Jaffna is the wrong place. It's in a corner. You can build it somewhere in the Vanni, somewhere in Vavuniya, where you can serve Anuradhapura, where you can serve the east, where is a much more central area. So you don't go and build it in some corner. So these are matters that have to be discussed, and the government must not take unilateral action as reported in the newspapers, Honorable Deputy Chairman of the committees. One other matter, the Land Reform Commission has an office in every district outside the Northeast. In every district outside the Northeast, there are 17 officers. In the Northeast, Honorable Deputy Chairman of Committees, for the North, there is 5 districts in the North. There is only 1 office in Jaffna. And in the East, for Batiklo and Trincomalee, there is only 1 office in Batiklo. Ampare, which has just less than 500 acres of land that comes within the LRC, has an office. Why is that? Why is that? Shouldn't there be an office in every district of the Northeast? Why is it that there is only 2 districts, 2 officers in areas that are predominantly Tamil speaking? Isn't there something wrong with that? We are complaining that lands are being stolen from us, that lands are being illegally taken away from us, and it is the LRC that is the primary culprit. Why is the office deliberately not being held in the being operated in the Northeast? Madam, people who work in the LRC, who belong to the districts of the North and the East, have to travel when they transfer, because there are no officers in the North and the East. They have to travel 450 kilometers. Is this fair? So in every way possible, the practices of previous governments must be stopped. These are all fundamentally racist ideological problems that have evolved. This government must change this practice immediately in order to establish its credibility. Thank you. கௌரவ பிரதேஷ் குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நன்றி. முதலில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு, விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயம் மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். அது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். புலமை சொத்து சட்டமூலத்தை, அதில் இருக்கின்ற பல திருத்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தங்கள் ஆகும். அப்போ இந்த சட்டங்கள் ஏன் எதனால் இன்று இவ்வாறு கொண்டு வரப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில், எமது நாட்டில் பல்வேறு உற்பத்திகள் செய்யப்படுகின்றது. அது தேயிலையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தெங்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, மாணிக்க கற்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மரக்கறி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று பனை அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உற்பத்திக்கெல்லாம் செய்கின்ற போதிலும் கூட தவிசாளர் அவர்களே, ஆனால் இவைகள் இன்னொரு நாட்டில் இதே விதத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது அதற்கான உரித்துரிமை எங்களுக்கு உரியதாக நிலைநாட்டி கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது. அதில் விசேடமாக அன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், சிலோன் டீ என்கின்ற நாமம் என்பது உண்மையிலே எங்களுக்கு உரிய நாமம் என நாங்கள் எல்லோருமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு சட்ட ரீதியான வலுவு இருக்கின்றதா அல்லது உலக ரீதியான சந்தையில் அதற்கான வலுவு இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்போ அதனால் வேண்டி எங்களால் உற்பத்தி பண்ணப்படுகின்ற பொருட்கள் அல்லது அந்த உற்பத்திகளுக்கான உரிமையை எங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுகின்ற சட்ட திருத்தமே இன்றைக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற விடயமாகும். அப்போ இந்த விடயத்தின் பொழுது நான் ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். என்னவென்றால், எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான புலமை சொத்து உடைமை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஏனைய உற்பத்திகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருமே பேசுகின்ற விடயங்கள் ஒரு சில விடயங்களுக்கு மாத்திரம், ஒரு சில பொருட்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் நாங்கள் யாருமே பேசாத அல்லது இந்த பாராளுமன்றத்திலும் கூடுதலாக விவாதிக்கப்படாத ஒரு விடயம் இருக்கின்றது.
அதான் வடக்கில் இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல வடகிழக்கில் நாடு தழுவிய ரீதியாக 11 மாவட்டங்களில் இருக்கின்ற பனை பொருள் அல்லது பனை மரங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு மரம் 2 மரங்கள் அல்ல, இன்னைக்கு 15 மில்லியன் மரங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த பனை மரங்கள் இருக்கின்றது. அப்போ இந்த பனை உற்பத்திகளை எடுத்துக்கொண்டால் 800க்கு அதிகமான உற்பத்திகளை இன்றைக்கு இந்த பனையின் மூலமாக எங்களுக்கு செய்யப்படுகின்றது. அவைகள் விநியோகிக்கப்படுகின்றது, விற்கவும் படுகின்றது. அவைகள் உண்மையிலேயே எங்களுடைய நாட்டுக்கு பெரியதொரு பெருமையை தேடித்தரக்கூடிய விடயமும் கூட. அது மாத்திரமல்ல, இப்போது இந்த பனை சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுகின்ற போது அப்போ அதற்குரிய அமைச்சர் அவர்களும் சமந்த வித்யாரத்ன அவர்களும் கூட இருக்கின்றார்கள். இந்த சமந்த வித்யாரத்ன அவர்கள் இந்த பனை அதாவது பெருந்தோட்டத்துறையை பொறுப்பேற்றதன் பிறகு அவர் தேயிலையை கவனத்தில் எடுப்பது போன்று இந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்தின் கூடுதலான கவனத்தில் எடுத்திருக்கின்றார். அந்த கவனத்தில் எடுத்தது மாத்திரமல்ல, இந்த பனை சம்பந்தமான விடயங்களை மேலும் மெருகூட்டுகின்ற அல்லது இது சம்பந்தமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த துறை முற்றாக நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது. பனை மரங்கள் இன்றைக்கு தாங்களுக்கு வேண்டியவாறு தரித்து வெட்டி வீசப்படுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இதற்கு சொந்தமான உடைமைகள் அனைத்தும் இன்றைக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இதற்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு இந்த பனை அபிவிருத்திக்கு உண்மையிலேயே புதிய ஒரு புத்தெழுச்சியை பெற்றுக் கொடுக்கின்ற வேலை திட்டத்தை இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் ஆரம்பித்தது. அப்ப அந்த 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 செயற்பாட்டின் கீழ் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பணம் சாராயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பணம் கல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல பணத்தில் தயாரிக்கப்படுகின்ற வைன் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு பெரியதொரு இன்றைக்கு வேர்ல்ட் மார்க்கெட்டில் எடுத்துக்கொண்டால் உலகத்தில் பெரியதொரு கோரிக்கை இருக்கின்றது, பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கின்றது. அப்ப அந்த மார்க்கெட்டை நாங்கள் பூர்த்தி செய்வோமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த பனை அபிவிருத்தி துறை சார்ந்த இன்றைக்கு வல்லுநர்கள், அது மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சர்கள் எல்லோருமே தீர்மானித்திருக்கின்றால் இன்னும் 2 வருடத்திற்கு பிறகு 2.5 பில்லியன் ரூபாய் இதன் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கு. அப்ப நான் விசேடமாக இந்த விடயத்தை அந்த இடத்துக்கு நான் எடுப்பதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் வசந்த் சமரசிங் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு ஏனைய எங்களுக்கு இருக்கின்ற தேயிலை உற்பத்திக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஏனைய உற்பத்திகளுக்கான உறுத்துரிமையை உறுதியாக்கிக் கொள்வது போன்று இந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமான சகல விடயங்களிலும் அதற்கு இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் 800க்கு அதிகமான பொருட்கள் இதில் உற்பத்தி பண்ணப்படுகின்றது. அது வைனாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்லாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கருப்பட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்வேறு விதமான பொருட்கள், இன்னைக்கு கைத்தறி பொருட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கப்படக்கூடிய, உலகமே பேசப்படக்கூடிய நவீன முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்திகள் இந்த பனை மூலமாக செய்யப்படுகின்றது. அதனால் நாங்கள் இன்றைக்கு விசேடமாக இந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, நாங்கள் மற்றவைகளுக்கு இவைகளை உறுதிப்படுத்துவது கொள்வது போன்று எங்களுடைய பனை அபிவிருத்திக்கும் அல்லது பனை பொருட்களுக்கும் இதற்கான உத்தரவாதத்தை, உறுதிமொழியை அல்லது புலமைச் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அப்ப இதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக அல்லது எங்களுடைய மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு பனை அபிவிருத்தி சார்ந்த பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது. இது தனி நபர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்பது இந்த சட்டத்தினுடைய உத்தரவாதம். இருந்த போதிலும் கூட பனை சம்பந்தமாக பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது. அந்த சங்கங்களுக்கு இதனுடைய உறுத்துடைமையை பெற்று தாருங்கள் என்று நாங்கள் இவைகளுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று. அதே போன்று ஒரு பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, இந்த சட்ட மூலம் விவாதிக்கப்பட்டிருக்கின்ற போது
எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே இது தொடர்பிலான இது உண்மையிலேயே எங்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அது மாத்திரமல்ல, இது எங்களுக்கு சொந்தமான ஒன்று மாத்திரமல்ல, முழு நாட்டுக்கும் சொந்தமான பிரச்சனை. அப்ப அந்த சொந்தமான பிரச்சனையை அனைவரும் இதற்கு இந்த சட்டமூலத்திற்கு ஏதுவான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக வேறு விதமான பீதிகளை ஏற்படுத்துகின்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற, அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கின்ற, அது சம்பந்தமாக அவதூறுகளை கட்டுவிட்டு விடுகின்றதாகவே மாறியிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி. அது மாத்திரமல்ல, அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்கும் இருக்கின்றோம். இந்த சவாலான பீதிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய, எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த, அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்களை நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் நமக்கு யூனதனே சபாநாயகர் பிரதேஷ் குலுக்கன் தவிசாளர் அவர்களே, அப்ப அதனால் வேண்டி சபாநாயகர் அவர்களே, அப்ப நாங்கள் சொல்ல வந்து என்னவென்றால் வேறு எதுமல்ல, அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் அது தொடர்பிலான பிரச்சனைகள். The former minister of water supply, I have to clarify something the honorable minister had spoken about. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன். கௌரவ டிவி சாணக் அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் 10 mgல இருக்க வேண்டியது 14 mgல இருக்குன்னு. அதுக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன், அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க மறுபடியும் உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. நானும் அதை தான் சொன்னேன். நான் கேட்டேன், அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதனூடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கு தயார். அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா இதுகளை பத்தி நான் சொல்றதுக்கு வரல. அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தோட்ட தொழிலாளர்களை பத்தி பார்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். ஏண்டா தோட்ட தொழிலாளர் இன்றைக்கு உங்களை கை கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க தோட்ட தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமந்த வித்யாரத்ன, அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார். அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் கௌரவ பிரதி குலுக்கன் தவிசாளர் அவர்களே, இறுதியாக நான் கூறிக்கொள்வது வேறு எதுமல்ல, உண்மையிலேயே அப்ப இந்த சட்டமூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்டமூலம். இந்த சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக இந்த புலமை சொத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல்வேறு
பல்வேறு பொருட்கள் இருக்கின்றது. அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அதை போன்று இன்றைக்கு இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆட்களும் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற போது கருத்துக்கு சொல்லுங்க பாப்போம். නම කියවුන්නේ නෑනේ කාලය අපරාධ යනවා. இல்ல இல்ல என்ன என்ன இல்ல அர்ஜுனா என்னவெண்டா, சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறத புரிஞ்சு கொண்டு காதீங்க. சரியா நீங்க சும்மா කාලය අවසන්. ஒன்று மறந்துடாங்க. சரியா நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. ப்ளீஸ் சரியா, அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க. சரியா நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லைவா இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும். சரியா அதனால ப்ளீஸ் சரியா, அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பையா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேளுங்க. சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள். அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது, உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது, அந்த எதிர்கட்சிக்கு